கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய கிறிஸ்தவர்ட்ட பேசும்போது, "எப்படி இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கை எப்படி போகுது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, "எங்கேங்க வாழ்க்கை? ஏதோ போகுது." அதாவது ரொம்ப சலிப்போட பேசுவாங்க. ஏன் இந்த மாரி பேசுறாங்க? நல்லா தானே இருக்காங்க. எல்லாமே இருக்கே. சர்ச்சுக்கு ஒழுங்கா வர்றாங்க. நல்லா பைபிள் படிக்கிறாங்க. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்றாங்க. ஆனாலும் ஏன் இவங்க இந்த மாரி ஒரு சலிப்போட பேசுறாங்க? அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அவங்ககிட்ட நீங்க இன்னும் ஒரு ஆழ்ந்து நீங்க பேசி பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்த்தது நடக்கலன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா, அவங்களுக்கு ஒரு சலிப்பு வருது. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் எதிர்பார்த்த ஒரு வேலை எனக்கு கிடைக்கல. நான் எதிர்பார்த்த ஒரு பையன் வந்து எனக்கு கணவனா வரல. எதிர்பார்த்த ஒரு பொண்ணு வந்து எனக்கு மனைவியா கிடைக்கல. என் பிள்ளைகள் நான் எதிர்பார்த்தபடி படிக்கல. என்னோட வேலை உயர்வு வந்து நான் எதிர்பார்த்தபடி இல்ல. என்னுடைய தொழில் நான் எதிர்பார்த்தபடி இல்ல. என் கணவர் வந்து நான் எதிர்பார்த்தபடி என் மேல அன்பு கூரல. என் மனைவி நான் எதிர்பார்க்கிற மாரி என் மேல மதிக்கிறதில்ல. அப்படின்னு சொல்லி நெறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. இந்த எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தி ஆகலன்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு சலிப்பு வந்துருது. நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாய் தோணுது. இல்ல? அதனால தான் வந்து நெறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்குங்க. ஏதோ வாழ்க்கை போற போக்குல போயிட்டுருக்கும். எப்பவுமே என்னன்னா, எனக்கு ஒண்ணு வேணும். நான் எதிர்பார்க்கிறேன். அது கிடைக்கல. அதனால என் வாழ்க்கை நல்லா இல்லன்னு சொல்லி நம்ம நெனைக்கிறோம். கரெக்ட்டுங்க. இந்த வாழ்க்கை வந்து ஒரு கடினமான வாழ்க்கை தான். ஏன்னா, நம்ம வந்து ஒரு விழுந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பாவத்தின் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா, நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்டுட்டோம்னா, கண்டிப்பா நமக்கு வந்து அந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் மாறி, நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு சந்தோஷம், சமாதானத்தோட தான் இருக்கும். பழைய ஏற்பாடு காலத்துல யோபுவ பார்க்கிறோம். யோபு வந்து நீங்க யோபு 14:1 நீங்க வாசிச்சீங்கன்னா, "ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும், சஞ்சலம் நிறைந்தவனுமா இருக்கிறான்." கரெக்ட்டு தான். எக்ஸாக்ட்டா சொல்றார்ல. ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் எல்லாமே வந்து வாழ்நாள் குறுகினவன். அதாவது நமக்கு தெரியும் இல்லையா? மனுஷனோட ஆயுள் காலம் 70, பெலத்தின் நாள் 80. ஸோ அந்த குறுகின வாழ்க்கையில வந்து அவனுடைய வாழ்க்கை எல்லாமே பிரச்சனை, பாடுகள் கரெக்ட்டா சொல்றாரு. ஏன்னா, அவரு அந்த பாடுகள், பிரச்சனை வழியா போறாரு. ஏன்னா, அவர் எதிர்பார்த்தது நடக்கல. நான் வந்து தேவனுக்கு உண்மையா இருக்கிறேன். தேவன் சொல்றத கேட்டு நடக்கிறேன். அவர் வந்து பழைய ஏற்பாடு காலத்துல வாழ்ந்தாலும், புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வாழ்கிற நம்ம கிறிஸ்தவர்கள் யாராவது சொல்ல முடியுமா? என் கண்கள நான் உடன்படிக்கை பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்திரீயின் மேல் நான் இச்சையா இருப்பது எப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம இருக்க முடியுமா? ஆனா அந்த காலத்துல அவர் அவ்ளோ உண்மையும் உத்தமமா வாழ்ந்தார். வேதம் கிடையாது. ஆவியானவர் கொடுக்கப்படல. இருந்தாலும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார். அந்த மனுஷன் சொல்றாரு, தன் வாழ்க்கையில பட்ட பாடுகள் நிமித்தம் மனுஷனுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப குறுகினது. அடுத்த வசனம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, "அவன் பூவைப் போல பூத்து அறுப்புண்டு போகிறான்."